விஷயத்து சரிங்களா. ஸோ அப்போ 1140 இருந்து ஒரு 140 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். கால் ஆப்ஷனை பை பண்ணா நல்லா ப்ராஃபிட்ல இருக்கலாம். இப்போ வந்து ஒரு 142 ஒரு 330 செல், இது வந்து கம்ப்ளீட் செல்லா இருக்க போகுது. ஸோ 140 வந்து பொசிஷன் வச்சுக்காதீங்க. 140 இருந்து 330 க்ளோஸ் பண்ணிடுங்க. 330 எந்த ஒரு பொசிஷனும் வச்சிருக்க கூடாது. சாரி, ஆமா, அதாவது அந்த பொசிஷன் நீங்க வந்து நெக்ஸ்ட் டே எடுத்து போக கூடாது சரிங்களா. எந்த பொசிஷனா இருந்தாலும் 330 க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது இன்ட்ராடேக்கான இது மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் எப்படி பண்றேன்னா, ஃபுல்லா அஸ்ட்ராலஜி 70%, கேன் அனாலிசிஸ் 30%. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை எடுக்கிறேன். ஸோ இது வந்து நாளைக்கு மார்க்கெட் இப்படிதான் போகணும்னு சொல்ல முடியாது. என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட மெத்தட், எல்லாரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுவீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு மெத்தட் இருக்கும், ஒரு மெத்தடாலஜி வச்சு ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த மெத்தடாலஜிக்குள்ள இது வருதான்னு பாருங்க, புரியுதுங்களா. நான் வந்து பிரைஸ் இங்க இருக்கு, பட் சப்போர்ட் இங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. நான் சைட்வேஸ் பை கொடுக்குறேன், பிரைஸ் இங்க இருக்கு. 915 இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுப்பீங்களா? கிடையாது, எடுக்க கூடாது. இங்க வந்தாதான் நீங்க எடுக்கணும். அது நீங்க 10 மணி வந்தா கூட எடுங்க, பிரச்சனை கிடையாது. பட் அந்த ஸ்டேஷன் எல்லாமே ஒரு ஸ்டேஷன் மாதிரி தான் வேலை செய்யும். இந்த ஸ்டேஷன் வந்து சென்னைன்றது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ல இருந்து காஷ்மீருக்கு போதா, கன்னியாகுமரிக்கு போதா அப்படின்றதுதான் நம்மளுக்கு. அப்போ நம்ம ஸ்டேஷன்ல நின்னாதான் சரியான என்ட்ரி உள்ள ஆக முடியும். நீங்க நடுவழியில ஏறினீங்கன்னா என்ன ஆகும்? மூஞ்சி வாயெல்லாம் பேர்ந்துக்கும் நம்மளுக்கு, புரியுதுங்களா. நடுவழியில ஏறக்கூடாது, எப்பவுமே ஸ்டேஷன்ல தான் நம்ம ஏறணும். ஸோ அப்போ ஒரு பிரைஸ் எங்க வந்து சப்போர்ட் எடுக்குது, எங்க பிரைஸ் ரெசிஸ்டன்ட் எடுக்குது, அந்த இடத்துல தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு பை செல் என்ட்ரி எடுக்கணும் நம்ம, சரிங்களா. ஸோ அது வரைக்கும் நம்ம எந்த என்ட்ரியும் நம்ம எடுக்க கூடாது. பொறுமை வேணும். சார் சொல்லிட்டாரு டைம் போகுது, இன்னைக்கு எடுக்கலன்னா நாளைக்கு எடுத்துக்கலாம் என்ட்ரி, புரியுதுங்களா. இன்னைக்கு எடுக்க முடியலன்னா நம்ம நாளைக்கு கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது என்ன, இது ஆத்து தனியா அடிச்சுட்டு போறது, கிணத்து தண்ணி தான், எப்போனா நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம். மார்க்கெட் எங்கேயுமே போக போறது இல்லை, புரியுதுங்களா. ஸோ அதனால இப்படிதான் ட்ரேட் பண்ணும் கைஸ், சரிங்களா. ஸோ இது நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஓவர் வியூ மாதிரி வரைக்கும், எப்படி இருக்கும்ன்றது அது மாதிரி வருதான்னு பார்ப்போம். ஸோ 915 வந்து 915 இருந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இப்படியே போகுதுன்னு வைங்க, மேல போயிட்டு அப்புறம் ஒரு இந்த 11